ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான அபாகலிப்ஸ் பிரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கதையை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க. பட் கதை போக போக வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கதை நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போனாலும் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபாகலிப்ஸ் பிரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 2. போன எபிசோடில் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. கிங் ஆஃப் ரோயன்ஸ் உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ணி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த லெஜெண்ட் இருக்கு. அவர் கருணையை ஆட்சப் பண்ணியிருக்கோம், பதிலுக்கு என்ன கேட்க போறாரோ அப்படின்னு மோல்டர் சொல்லவும், அவர் அப்படி எதுவுமே கேட்கலன்னு அந்த லீடர் சொல்றான். எல்லா ஈவில் பீயிங்ஸும் ஒரே மாதிரி தான், ஈஸியில ஏமாந்துராத அப்படின்னு மோல்டர் சொல்றான். நம்ம உயிர் பழைக்கிறதே கஷ்டம், அதுக்கு அந்த ஈவில் பீயிங் கிட்டே நம்ம போயிடலாம், அட்லீஸ்ட் இதுதான் நமக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி கியா சொல்றான். நம்ம மக்களோட விதி நம்ம கையில தான் இருக்கு, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த பூச்சி மூலியமா கேட்டுட்டு தான் இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ கேட்கறான். நான் தான் அதை வர சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பாடு தங்க இடமும் கேட்டு அந்த எல்ஃப்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வரப்போறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க என்ன நினைக்கிறீங்க மைக்கிங்னு ஆட்டோ கேட்கறா. எனக்கு ஒழுங்கா பேசவே வராது, தெரியாத ஆளுக்கிட்ட நான் எப்படி பேச நம்ம ஹீரோ வருத்தப்பட்டா. நான் உங்களுக்காக எல்லாத்தையும் பேசுறேன் அப்படின்னு ஆட்டோ சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் ஆட்டோ, ஒன்னதான் நான் நம்பி இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அரசே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மோல்டர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். பரவாயில்ல, உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஆட்டோ கேட்கவும், அரசே உங்க பெயரை தெரிஞ்சுக்கலாமான்னு மோல்டர் கேட்கவும், நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். லார்ட் ஆஃப் அபாகலிப்ஸ் இரா டாக்கட்டோ அப்படின்னு சொல்லி ஆட்டோ வேற லெவல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவும், அப்ப நான் நினைச்சது சரிதான், இது உண்மையிலேயே கிங் ஆஃப் ரோயன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மோல்டர் யோசிக்கிறான். அண்ட் என்னோட பேர் ஆட்டோ, நான் கிங்க விட ஸ்டேட்டஸ் கம்மியானவதான் அப்படின்னு ஆட்டோ இன்ட்ரடியூஸ் ஆகிறா. எங்க மக்களை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ்னு அவங்க சொல்லவோ, அப்ப சாப்பாடு தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு ஆட்டோ கேட்டா. பதிலுக்கு நாங்க உங்களுக்கு எதுவுமே பண்ணல, என்ன பண்ணட்டும்னு கேட்கவும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. ஏதாச்சும் தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மோல்டர் சொல்றான். ஆட்டோ ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவ காதல எதையோ சொல்லவோ, கிங் டாக்கட்டோ அப்படியா பண்ணட்டும் அப்படின்னு அவ கேட்கறா. இவங்களை இப்படியே விட்டா நம்ம வழியில தான் குறுக்க இருப்பாங்க அப்படின்னு ஆட்டோ கத்திட்டு இருக்கா. இங்க பாரு, இது நமக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு இடம் தங்குறதுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சந்தோஷப்படுங்க, உங்களாலையும் ஒன்று பண்ண முடியும்னு என் அரசர் சொல்லியிருக்காரு. ஆட்டோ சொல்லவும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்மளோட அலைன்மெண்ட் ஈவல் அப்படிங்கிறதுனால நம்ம கெட்டவங்கன்னு சொல்லி அந்த எல்டர் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஆட்டோ கிட்ட டெலிபத்தியில சொல்றான். முட்டாள், என்னோட கிங்க சந்தேகப்படாத, அவர் ரொம்ப ஈவல் கிடையாது, ரொம்ப நல்லவர். இருந்தாலும் உங்ககிட்ட பதிலுக்கு என்ன கேட்கறதுன்னு அவ யோசிக்கவும், ஃபாரஸ்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆட்டோ அதை அவங்ககிட்ட கேட்கறா. அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க சாப்பாடு கொடுத்ததுக்கு பதிலுக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த எல்டர் சொல்றான். இந்த ஃபாரஸ்ட்லேயே தங்க இடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லவும், ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாத, நீங்க எல்லாம் எங்க வழியில தான் இருப்பீங்க, சோ இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு ஆட்டோ சொல்றா. ஆனா அந்த லீடர் பேச வரும், அமைதியாரு அப்படின்னு அந்த எல்டர் சொல்லிட்டு, உங்க உதவிக்கு நன்றி, இப்பவே இந்த இடத்துல இருந்து நாங்க கிளம்பிருந்தோம் அவர் போகவும், அவங்களுக்கும் போறதுக்கு வேற எந்த இடமும் இல்லையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ரெண்டு பேரும் நெல்லுங்க, நீங்க சிட்டிசன்ஸ் ஆவறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா அரசே, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஆட்டோ கேட்கவும், டார்க் எல்ஃப் எப்பவுமே குட்டும் கிடையாது ஈவில் கிடையாது, நியூட்ரலா இருப்பாங்க. பட் நம்ம சிட்டிசன்ஸா மாறிட்டா அவங்க மொத்தமா ஈவிலா மாறிடுவாங்க. அவங்க மூலியமா மானா சப்ளைவோ கிடைக்கும், நமக்கு சோல்ஜர்ஸும் கிடைப்பாங்க. கேம்ல நம்ம நேஷன்ல இருந்த மத்த சிட்டிசன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாரு, அந்த இன்டெலிஜென்ஸே இல்லாத ஹோம்ஸ் எல்லாம் நம்ம சிட்டிசன்ஸா இருக்கிறத விட அந்த டார்க் எல்ஃப் சிட்டிசனா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் சரிதான் ஆட்டோ யோசிச்சுட்டு, கிங் இந்த இடத்துல ஒரு நேஷனை கிட்ட போறாரு, நீங்க எல்லாம் சிட்டிசன்ஸா இருக்கணும், உங்க வாழ்வாதாரம் ஃபுட்டுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு ஆட்டோ சொல்றா. அது ஓப்பனா சொல்லணும்னா இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணா நீங்க எல்லாம் ஈவில் பீயிங்ஸா மாறிடுவீங்க. பட் என் ஒப்பீனியன்ல நீங்க எங்க கூட ஜாயின் பண்றது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு ஆட்டோ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவும் ஆட்டோவும் மத்த ஹெல்ப்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஈவில் பீயிங்ஸா மாறுவோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்குன்னு அவங்க ஒன்றும் உண்மையான ஈவில்ஸ் எல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது கிங் வந்துட்டாருன்னு சொல்லவும் எல்லாருமே இப்ப தலை கொனிறாங்க. நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிற ஆறாக்கே சில பேர்லாம் மயங்கி விழுந்துருத்தாங்க. ஹெல்ப்ஸ் எல்லாரும் சிட்டிசன்ஸ் ஆஃப் மைனோஹரா ஆகிறதுக்கு தயாரா அப்படின்னு ஆட்டோ கேட்கறா. எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. கிங் டாக்கட்டோ உங்களுக்கும் இது ஓகே தானேன்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஹீரோ அதை சொன்ன உடனே சில சிஸ்டம் மெசேஜஸ்லாம் வருது. நீங்க எல்லாம் மைனோஹரா சிட்டிசன்ஸ் ஆயிட்டீங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஆட்டோ சொல்லவும், அவ்வளவுதானா நாங்க ஏதோ ஈவிலா மாறுவோம்னு சொன்னாங்களேன்னு ஜியா யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற ஹேட்ரடு கோவம் எல்லாமே ரொம்ப அதிகமாகுது. கஷ்டப்படுத்தின அந்த ஹியூமன்ஸ் யாரையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அரசே நீங்க எங்க மேல கேரிங்கா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு, அரசர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. நம்ம ஹீரோவோட சிட்டிசன்ஸ் ஆனதுனால நம்ம ஹீரோவை பார்த்தாலே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஜாலியா இருக்கு. மோல்டார் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஹீரோ மேப்பை பார்த்தா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்டியா இவ்வளவு மோசமான இடத்துல இருக்கு, இந்த இடத்துல எந்த ரிசோர்ஸும் இல்ல, அது போக பக்கத்திலேயே ஹோலி கிங்டம் இருக்கு, அது கண்டிப்பா ஈவில் நேஷனை எதிர்ப்பாங்கன்னு சொல்லவும், எல்ஃபை வர்ஷிப் பண்ற எலமெண்ட் நேஷன் கூட நம்ம அலைன்ஸ் வச்சுக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்படி இப்போ இருக்கிற மைனோஹரா நேஷன் மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அட்டாக் பண்ணாங்க, நம்ம கிட்ட மிலிட்டரி பவரே இல்ல, நம்ம மொத்த நேஷனும் டெஸ்ட்ராய் ஆயிருமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் இப்போதைக்கு நம்ம சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் அறிவாளியான ஆட்களா இருக்காங்க. பிரெயினே இல்லாத ஹோமிசல் மான்ஸ்டருக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, அந்த டார்க் எல்ஃப்லாம் ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் பண்ணணும்னு இவங்க யோசிக்கும் போது அந்த எல்ஃப்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்கன்னு ஆட்டோ சொல்றா. எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். அரசு உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லவும், ரொம்ப ஃபார்முலாலாம் வேணாம், டேரக்டா விஷயத்துக்கு வா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மைனோஹரா நேஷனோட ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்டை பத்தி நீங்க தான் யோசிக்கணும். மோல்டார் நீங்க மேஜிக் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஸோ மேஜிக்கை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, நம்ம ஆர்மியை நீங்க தான் கமாண்ட் பண்ணணும், அப்புறம் கியா நீ தான் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போறேன்னு சொல்லவும், கிங் சொன்னா எத்தனை எனிமியை வேணா
நான் தூக்குறதுக்கு தயாரா இருக்கேன்னு கியா சொல்லவும் பயங்கரமா பேசுறான்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். கிங்குக்கு சண்டையில விருப்பம் இல்ல, அமைதி தான் அவர் விரும்புறாருன்னு சொல்லவும் கிங் ஆஃப் ரோயன்ஸ் அமைதியை விரும்புறாரா அப்படின்னு கியா யோசிக்கிறான். மூடிட்டு உட்காரா அப்படின்னு மோல்டர் சொல்றான். அண்ட் எமிலி வீடு அண்ட் ஃபுட்டை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லவும் நான் கியா அளவுக்கு முட்டாள் இல்ல, சோ என் திறமையை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு மோல்டர் சொல்றான். இந்த வயசான கிழவனை இவ்வளவு பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கியா சொல்றான். மைலாட் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண ரொம்ப தயாரா இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஒர்க் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா நம்ம டெரிட்டரியை இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் மரக்கட்டையில ஏற்பாடு பண்ணு, வீடுகளை நம்ம கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. மோல்டரும் சரின்னு சொல்லவும் இவர் ஃபாரஸ்ட்டை அழிக்காம வீடுகளை கெட்டுறாரா அப்படின்னு கியா பாக்குறான். மறக்காம ரீஃபாரஸ்டோ பண்ணிருங்கன்னு சொல்லுவோம். அது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ரீஃபாரஸ்ட்னா என்னன்னு யாருக்குமே தெரியல. அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச மேஜிக் டெக்னாலஜி எதுவுமே இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. மிலிட்டரி மேஜிக் 6 மேஜர் எலமெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஆட்டோ கேக்குறா. எலமெண்ட் மேஜிக் தெரியும், பட் மிலிட்டரி மேஜிக்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அவங்க சொல்லவும் இந்த மேஜிக்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்தோம்னா மத்த நேஷன்ஸை விட நம்ம குயிக்கா இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீஃபாரஸ்டேஷன்ங்கிறது நீங்க மரத்தை வெட்டும் போது திரும்ப புது மரத்தை நட்டு வைக்கணும் அப்படின்னு ஆட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணவும் மரம் வளர்க்கறதுல எல்லாம் என்னத்த மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி எமிலி கேக்குறா. அதை நட்டு வச்சாலும் வளர ரொம்ப வருஷங்களாகவே மோல்டர் கேக்குறான். அதை குயிக்கா வளர வைக்க ஒரு மேஜிக் இருக்கு, கிங் டாக்டோ தான் அதை கண்டே பிடிச்சதுன்னு சொல்லவும் அடேங்கப்பான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம அரசருக்கு நிறையவே அறிவு இருக்கு, அவருக்கு ஈக்குவலா யாராலையும் வர முடியாது அப்படின்னு ஆட்டோ பில்டப் கொடுக்குறாங்க. சாப்பிட்ட ஆப்பிள்ஸ் அவர் தான் கிரியேட் பண்ணாரான்னு கேட்கவும் ஆமா கிங்கோட கிரேப்ஸ் கூட சூப்பரா இருக்கும்னு வா சொல்லவும் அந்த பர்பிள் ஃப்ரூட் நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை வளர வைக்கிறதுக்கு விதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லவும் நீ அதை விதைச்சு அதுல செடி வளர்ந்துருக்க அப்படின்னு ஆட்டோ ஷாக் ஆகுறா. அப்படின்னா கேமோட எமர்ஜென்சி சிஸ்டமா நான் இந்த இடத்துலயே கொண்டு வரலாம், ஃபுட் சப்ளைக்கு அப்ப நான் இதை யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கன் பவுடர் மெட்டல் ஆயில் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஹீரோவால கிரியேட் பண்ண முடியுதுங்கிறத இப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான். எனக்கு தேவையான எதனால நான் கிரியேட் பண்ணலாம், ஜஸ்ட் மானா மட்டும் நிறைய இருந்தா போதும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவங்க வில்லத்தனமா சிரிக்கவோ என்னாச்சுன்னு எமிலி கேக்குறா. அந்த மறந்த விஷயத்த நீ தான் இப்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்தின, நல்லது அப்படின்னு ஆட்டோ சொல்றா. டிவைன் பிரிவிலேஜ் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை நம்ம ஹீரோ அக்வயர் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ பெருசா ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணும்போது ஃபுல்லா அந்த சிஸ்டம் மெசேஜ் அப்பப்போ வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். பட் அந்த சிஸ்டம் மெசேஜ் பத்தி நமக்கு எப்பவுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவோட கேம் வேர்ல்டுல இருந்த மாதிரி இல்லாம இந்த வேர்ல்டுல எல்லாமே புதுசா தான் நடந்துட்டு இருக்கு. பட் கேம் வேர்ல்டுல இருந்த அதே சேம் மேஜிக் எல்லாத்தையும் நம்ம ஹீரோவால இந்த இடத்துலயும் யூஸ் பண்ண முடியுது. இதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போக மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.